எல்லோருக்கும் வணக்கம். இந்த என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன் நான் 2 பேர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று என்னுடைய போதிவனம் கருணா பிரசாத், இன்னொருவர் கூத்துப்பட்டறை நடிகர் அஜித். 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய முயற்சி, அவருடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இந்த கட்டுரை எனக்கு தயாராக இருக்காது. கட்டுரைக்கு வருகின்றேன். என்னுடைய கட்டுரையுடைய தலைப்பு உலக கலைப்படைப்புகளில் தற்கொலை மனப்பிறழ்வு குறித்த வெளிப்பாடு. உலகில் மனிதனின் வாழ்வும் பிறப்புக்கும் இடைப்பட்ட ஒன்று என்பதை அறிந்திருந்தாலும் நம் கண்முன்னே நிகழும் மனித இறப்பு, அதில் தற்கொலை சாவு நம்மை உலுக்கி வருவதோடு இது ஏன் என்னும் கேள்வியை கேட்க நம் மனம் தூண்டுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் விடை காண்பது என்பதே மனித வாழ்வில் மிகவும் அரிதான ஒன்று. இதற்கிடையே ஆல்ஃபிரட் காமியூ தன்னுடைய புரட்சியாளன் என்னும் த ரிபல் என்னும் நூலில் தனக்கென விதிக்கப்பட்ட வாழ்வின் முடிவை தானே தேடிக்கொள்வதை புரட்சியாளர் என்கிறார். இதனை ஒத்துக்கொண்ட நிலையில் நாம் இருந்தாலும் நம் மனம் ஏன் என்னும் கேள்விக்கான விடை தேடுதலில் அலைக்கழிக்கப்படுகிறது. இதனால் மன உளைச்சல், நினைவின்மை, தூக்கமின்மை இவற்றால் பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவம் செல்லுதல் குறித்து அல்லது மனநல காப்பகத்தில் வைக்கப்பட்டு உளவியல் மருத்துவர்கள் சிகிச்சைக்கு செல்ல நேரிடுகிறது. சில சமயம் கலகக்காரர்கள், புரட்சியாளர்கள் இவர்களையும் முதலாளித்துவ ஏதாச்சிரிய நாடுகளில் அரசியல் அமைப்புக்கு எதிரானவன், கிளர்ச்சியாளன் என்ற பெயரில் மனநல காப்பகத்தில் சிகிச்சை என்னும் பெயரில் சேர்த்து விடுகின்றனர். இது ஒரு வகையில் சிறைச்சாலைகளை அடைத்து வைப்பதின் இன்னொரு வகமே இன்றைய மனநல காப்பகம். தம் சொந்த நாடான செக்கோஸ்லோவேக்கியாவை விட்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த மிலாஸ் ஃபார்மன் என்னும் திரைப்பட கலைஞன் அமெரிக்காவில் எடுத்த முதல் படம் குயில் கூட்டில் இருந்து வெளியேறிவன், ஒன் ஹூ ஃப்ளூ ஆஃப் த குக்கூஸ் நெஸ்ட். இப்படம் இதே பெயரில் கென் கின்சியின் நாவலை அடியற்றியது. மனநல விடுதியில் மனோவியாதிக்காரன் என்னும் பெயரில் அடைக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அவன் விடுதியில் அவனுக்கு அளிக்கப்பட்ட மின் அதிர்ச்சியிலிருந்து தப்பி, கொடூரத்துக்கு தப்பி, ஒரு வகையில் மூளை செலவுக்கு இட்டு செல்லும் மனநலவை கதவுகளை உடைத்தெறிந்துவிட்டு வெளியுலகிற்கு விடுதலை பெற்ற மனிதனாக வெளியேறுவதே இப்படம். அமெரிக்காவில் மிலாஸ் ஃபார்மன் எடுத்த முதல் படமும் கடைசி படமும் சாவு வெல்லப்படாத ஒன்று. மரணம் சாஸ்வதமானது, நித்தியமானது. வாழ்வும் உயிரும் தோற்று கொண்டவற்ற எல்லா நிலைகளிலும் வாழ்வின் அகோர வீரியம் தெரிகிறது. இருந்தும் காலத்தின் முரண்பாடுடைய இடைவெளியைத்தான் சாவு தன்னை நிர்ணயித்துக் கொள்கிறது. இது சம்பத் என்று ஒரு எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் சொன்னது. தன்னிச்சையில் இயங்கும் சாவினை தானே எதிர்கொள்வதே வாழ்க்கையை மறுதளிப்பதாகும். இந்த மறுதளிப்பும் இயற்கைக்கு எதிரான, நீதிக்கு மாறான ஒரு எதிர்ப்பை. ஏனெனில் மேன் இஸ் த ஒன்லி கிரியேச்சர் ஹூ ரெஃப்யூசஸ் டு வாட் ஹி இஸ். மேலை நாட்டு கலை இலக்கியங்கள், மெக்சிகன் ஓவியர் ஃப்ரைடா காலோ, ஆங்கிலத்தின் கவி உலகில் கோலோச்சிய கவிஞர் சில்வியா பிளாத், டயலான் தாமஸ், இந்தியாவில் மலையாள பெண் கவிஞர் ராஜலட்சுமி, தமிழில் ஆத்மாராம் என சொல்லிக்கொண்டே போகலாம். 1972ஆம் ஆண்டு ஆல்வல்வராஸ் தம்முடைய காட்டுமிராண்டி கடவுள் த சேவேஜ் காட் என்ற நூலில் உதவி கேட்டு கிடைக்கப்பெறாத மனிதனின் மூலம் என்பார். இதனையே எட்வர்ட் மஞ்ச் என்னும் ஓவியர் பாலம் ஒன்றின் நடுவே ஆதரவற்ற ஒரு மனிதன் தன் கன்னத்தை ஒட்டிய இரு கைகளையும் குனித்தபடி ஓவென அலரும் காட்சியை வண்ணமோவியமாக மனதில் பதியும் ஒன்றாக தீட்டுள்ளார். இது தனி மனித ஓலமல்ல, ஆதரவற்று அனாதையாக இருக்கும் இப்பிரபஞ்ச மானுடர்களின் ஒற்றுத்த ஓலமே இக்கேள்வியாகும். இனி கலை இலக்கிய திரைப்படங்களில் சாவு, தற்கொலை முதலான மனித வாழ்வை பாதிப்பதை தம் படைப்புகள் மூலம் வெளியிட்ட படைப்பாளிகள் பார்க்க வேண்டியது அவசியம். உலக சினிமாவில் நான் பார்த்த படங்களுள் முதலாவது என்னை கவர்ந்த படம் ஆந்திரேஸ் வாஜ்டாவின் திரைப்படம். இத்திரைப்படத்தின் பெயர் என் நினைவில் இல்லை. இப்படத்தின் கதாநாயகன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சொந்த ஊருக்கு வருகிறான். அவன் வீட்டில் வயதான மாமா இரவெல்லாம் தூங்காமல் ஒழித்து கொண்டு இருப்பதைக் கண்டு திடுக்கிறான். மரணத்தின் பயத்துக்கு உட்பட்ட மாமா இரவெல்லாம் தூங்காமல் இருப்பதற்கு காரணம் கேட்கிறான். மாமா அவனுக்கு சொல்கிறார், இதுவரை மனிதனாக சுதந்திர வாழ்க்கை நடத்தி விட்டேன். இன்று வாழ்க்கையின் இறுதியில் வந்து நிற்கிறேன். சாவை எதிர்நோக்கியிருக்கிறேன். வாழ்க்கை அனுபவமே வாழ்வதை ஒற்றிய புரிதலின் சாவும் வாழ்வின் ஒரு அனுபவமே. பிளாஸ்டரால் செய்யப்பட்ட உருவச்சிலை ஒன்று தூள் தூளாக உடைந்து போவதைப் போல சாவை எதிர்கொண்டு அதன் விளைவை நான் பார்க்க தயாராக இருக்கிறேன். நான் இரவில் தூங்கினால் எங்கோ ஒரு தூக்கமாக தூங்கிவிடுவேன் என்னும் பயம்
எனக்கு என் உணர்வு இன்மையிலே மரணத்தை எதிர்கொள்ள தயாரிக்கிறேன். இதற்காக பகலிரவு என நான் விழித்து கொண்டே இருக்கிறேன். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் அவரின் தைரியம் அவனை வெளிப்படை செய்கிறது. இடையில் வாழ்வில் பிடிப்பு கொள்ளும் அளவில் ஒரு திருப்பம் அவர் காலத்தோடு தன்னோடு தொடர்பு கொண்ட 3 பெண்களின் கடைசி தங்கை அவன் உயிரை விட்டு சொல்லும் பொழுது சிறு குழந்தையாக இருந்தவள் இப்பொழுது பருவத்தின் முதல் படியில் நிற்பவள் இவன் மீது விருப்பம் கொள்கிறாள். இவனுக்காக யுகாந்திரமாக காத்திருப்பதாக சொல்கிறாள். சுகத்தெரியாத அவளுடைய முதல் முத்தம் இவனை சாவுக்கும் காதலுக்குமான இடையிலாத தொடர்பை தொடர்ந்து செல்லும் ஒட்டுறவின் உண்மையை உணர்த்தி விடுகிறது. படத்தின் இறுதியில் அவன் வேலைக்கு திரும்பினான். சாவின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அளவில் அல்லது சாவை புரிந்து கொண்ட நிலையில் நீட்சே சொன்னது போல டை அட் த ரைட் டைம் டு பி சேம் த ஹூ நெவர் லிவ்ஸ் அட் த ரைட் டைம் ஹவு குட் ஹி எவர் டை அட் த ரைட் டைம். ஆந்திரஸ் வாஜ்லாம் படம் இதற்கு சாவை பற்றிய அகவை பார்வை கொண்டது. இதற்கு நேர்மான நிலையில் உள்ளது நகியா ஒசிமாவின் டெத் பை ஹேங்கிங் என்னும் படம். கொலை கற்பழிப்பு செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஜப்பானில் வாழ நேரிட்ட ஒரு கொரிய இனத்தவனை தூக்கிலிடவே சொல்வது, தூக்கிலிடப்பட்டு உயிர் போகாத நிலையில் அவனுக்கு மீண்டும் அவன் செய்த குற்றத்தை நினைவுபடுத்தி அவன் செய்தது குற்றமா என கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அவன் வாழ்க்கை, அவன் குடும்பச் சூழல், அவன் வாழ்ந்த சமூகத்தின் அரசியல் பொருளாதார முரண்பாடுகள் பின்னணியாக ஒரு நாடகத்தின் ஒத்தியாக சொல்லப்படுகின்றன. இறுதியில் தான் செய்தது குற்றம் என உணர்வுகளில் அவன் சாவுக்கிடங்கை விட்டு விடுதலை பெறலாம் என சொல்லப்படுகிறது. சாவுக்கிடங்கின் வாசலை திறந்து கொண்டு அவன் வெளியேறும் பொழுது வெளியூர் ஒளி அவன் கண்களை கூசச் செய்கிறது. இந்நேரத்தில் கொலை தண்டனை நிறைவேற்றப்படுவதை பார்வையிடற்காக வந்த நீதிபதி கேட்கிறார், நீ உன் குற்றத்தை உணராத நிலையில் குற்றவாளி அல்ல என நினைக்கும் பட்சத்தில், இந்த நாட்டின் பிரச்சனையாக நம்பும் பட்சத்தில் நீ விடுதலை அடைந்து செல்லலாம், தீர யோசித்துப்பார். இதனை கேட்ட அவன், நான் இந்நாட்டின் பிரதிதான் சொல்லிக்கொண்டு தூக்கிலிடும் அறைக்கு திரும்பி வருகிறான். அவனை மீண்டும் 2ஆம் தடையாக தூக்கிலிடுகிறார்கள். அவனுடைய மரணத்துக்கு அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள், டாக்டர்கள், நீதிபதி, மதகுரு, கல்விமான் எல்லோருமே பொறுப்பாளிகள். குற்றவாளிகள் ஏன் படம் பார்க்கும் ஒவ்வொருவரும் குற்றவாளியே என்று ஒசிமா சொல்கிறார். என்ற படம் பார்க்கின்ற எல்லாருமே குற்றவாளிகள் தான் என்று சொல்கிறார். இங்கு குற்றவாளிக்கு தண்டனை என சமூகத்தின் ஒரு சட்ட பிரச்சனை, மரணம் என்னும் சாஸ்வத உண்மை பேசப்படுகிறது. அன்று தம்முடைய உலகத்தில் பாவ சுமையாக சிலுவையை சுமந்து மரணித்து போன இயேசு கிறிஸ்துவை ஜட்ஜ் த செல்ஃப் ஹூ வாஸ் ரைட் என கண்டன கடைகளால் துடைத்து எடுத்துவிட்ட தஸ்தோஸ்கியின் உலகம் அது. இந்த உலகின் கடவுள் தோற்றம் கொள்ளாதிருக்கும் வரையில் இங்கு எல்லாமே சட்டப்பூர்வமானது. ஏன் மனிதனின் குற்றம் கூட. தஸ்தோஸ்கியின் கரம்சோவின் சகோதரர்கள் நாவலில் ஒரு கிராண்ட் இன்குசிட்டர் என்னும் அத்தியாயம் உண்மையிலே இலக்கிய ரூபத்தில் சொல்லப்பட்டதொரு முழுமையான தத்துவ வரலாறு. இட் இஸ் எ ஹோல் philosophy ஆஃப் ஹிஸ்ட்ரி இன் லிட்ரரி ஃபார்ம். தே கேன் ஒன்லி லவ் த டெட் என்னும் ரஷ்ய படைப்பாளி புஷ்கினின் வார்த்தைகளில் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியில்லை. இருப்பினும் தமிழில் இதுவரை நடந்தவர்களை மனதில் கொண்டு பார்க்கும் பொழுது இது ஒரு வகையில் உண்மையாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்ந்த பல படைப்பாளிகளை நாம் எதிர்கொண்ட விதம் என்ன? பாரதி, புதுமைப்பித்தன், கூவலரிசாமி, மௌனி என சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களுக்கு மறைவின் பின்னரே தமிழர்களும் தமிழ் கூறும் நல்லுலகம் விழித்து கொண்டு இவர்களின் படைப்புகளை எதிர்கொள்ளத் தொடங்கியது. அதுவே எவ்விதத்தில் சொல்வதற்கில்லை. ஒருவரின் மரணுக்கு பின்னவரே அவரது படைப்புகளை எதிர்கொள்வதும் ஒரு தற்காப்பு வசதியை முன்னிட்டு. இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் சாத்தியமாவதில்லை. ஆனால் மறைந்த ஆத்மாவின் பல வகைகளில் நாம் எதிர்பாராத நிலைகளில் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெகுஜன பத்திரிகைகள் போட்டி போட்டுக்கொண்டு அவரது மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள நின்றுடலை அவரது கவிதையில் ஒரு சிலவற்றை பிரசுரித்து இலக்கிய சேவையும் செய்துள்ளன. ஒரு சிறு பத்திரிகையில் நிகழ் என நினைக்கிறேன். ஆத்மனாவின் சிறப்புக்கு பதிலாக எழுத்தாளர் என்னும் பெயரில் உலவி வரும் தமிழ் எழுத்தாளர் பலரை காவு கொடுக்கலாமே என்னும் வகையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மரணம் சாஸ்வதமானது, நித்தியமானது. தன்னிச்சையில் தன் சாவினை தானே எதிர்கொள்வது வாழ்க்கையை மறுதளிப்பாக. இந்த மறுதளிப்பை இயற்கைக்கு மறுதலி. ஏனெனில் மேன் இஸ் த ஒன்லி கிரீச்சர் ஹூ ரெஃப்யூஸ் டு பி வாட் இஸ். 1984 ஆண்டு ஆலஸ் ஜோன்ஸ் ஜூலை 6ஆம் தேதி தன்னுடைய 34வது தற்கொலை மூலம் தன்னுடைய மரணத்தை தாடிக்கொண்டார். ஆத்மா தன்னுடைய தற்கொலை செய்து கொண்டு மறுத்து தன்னிச்சையான தன் கதியில் இயங்கும் சாவினை தானே எதிர்கொள்வது வாரதியை மறுதளிப்பதாகும்.
இந்த மறுதலிப்புக்கும் இறைவன் எதிரான நியதிக்கு மாறான ஒரு எதிர்ப்பை. ஏனெனில் மேன் இஸ் த ஒன்லி கிரீச்சர் ஹூ ரெஃப்யூஸ் டு பி வாட் இஸ். அகவய உலகுக்கும் புறவய உலகுக்கும் இடையே ஏற்படும் மனநிலை தொடர்பு கொண்டுள்ள நான் என்னும் தன்னைத்தான் அழித்து கொண்டு வெளிப்படுவதே நாம் வாழும் காலகட்டத்தின் தவிர்க்க முடியாத சோகம். அக உலகு புற உலகு இவற்றின் முரணுக்கிடையே வாழத் தொடங்கும் ஒருவன் தன்னை சுற்றி பாதுகாப்பாக இருப்பை தேடுகிறான். தன் இடத்தில் அப்படைப்பாளி முதலில் பார்ப்பது வெறும் கண்ணாடி கொண்டே. தன்னை சுற்றி சிரித்த கண்ணாடி கொண்டில் இருக்கும் வரை மனிதன் சுதந்திரமானவனா? பின் இதிலிருந்து மனிதனுக்கு விடுதலை. புறவுலகில் முதலில் காலத்தின் இறுக்கத்தில் அதுவும் நொறுங்கி போய் மனிதன் நிராகரிக்கும் இருக்கும் நிலையை நம் விடுதலை என்னும் கவிதையில் சொல்கிறார். கண்ணாடி சிறைக்குள் கண்ணாடி சிறை, அக்கண்ணாடி சிறைக்குள் நான் கண்ணாடி, அக்கண்ணாடி சிறையை திறந்து வெளிவர முயல்கிறேன். என் அடையாளம். இட் இஸ் சைன் ஆஃப் த மென்டல் ஸ்டேட் ஆஃப் அவர் லைஃப். இது ஆர்டி லைங் என்பவர் த டிவைடட் செல்ஃப் என்ற நூலின் மூலம் பிளவுபட்ட மனநலர்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்துள்ளார். படைப்பாளியிடையும் இம்மனநிலை கொண்டவர்களை குறித்து மனவில ஆராய்ச்சியாளர்கள் டயலான் தாமஸ், சில்வியா பிளாத் என பிளவுபட்ட மனநிலை படைப்புகளில் எல்லாம் வெளிப்பட்டுள்ளது என்பதை டேவிட் ஹெல்பரல் என்கவுண்டர் ஆர்டினரி லைங் அண்ட் டெத் சர்க்கியூட் என்னும் கட்டுரையில் வெளியிட்டுள்ளார். பிளவுபட்ட மனத்தின் மலநூல்களை ஆத்மானம் கவிதைகளிடம் காண்பது இங்கு நோக்கமல்ல. கவிதை நிஜம் பொய்யை வாழ்க்கையாக கொண்டிருப்பதை பற்றி கவிதை எழுதலாம், ஆனால் கவிதையில் பொய்யை எழுதக்கூடாது. இது லாவின் 9வது இதழில் வெளியான தலைப்பு குறிப்பு. இது கவிதைக்கு மட்டுமல்ல, எல்லா படைப்புகளுக்கும் பொருந்தும். அகப்புற மோதல்களை எச்சிக்கொண்ட மனம், அடிப்படையான எண்ணங்களில் உலவும் மனம், தன்னை அழித்து தான் அதுவாதல் வேண்டும். தன்னை அழித்த நிலையில் சுய அனுபவத்தில் வெளிப்பாடு தோன்றும் படைப்பே உன்னத நிலை அடையும். படைப்பு கொலையின் ஒரு கூறாகிய கவிதை இதுவரைக்கல்ல. நான் ஒரு ஞானியும் அல்ல, நான் ஒரு சித்தனும் அல்ல, நித்தம் பிறந்து பிறக்காத மேதை நான், படித்து படிக்காத புலவன் நான், வைத்தியம் தெரிந்தும் செய்து கொள்ளாத நோயாளி நான், உண்மையை தொட்ட மேதை நான் என்னும் ஆத்மநாமின் சுய விமர்சனமே 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று கவிதை பற்றி ஆத்மநாம் எடுத்த பேட்டியுடன் ராஜாராமின் முன்னுரையுடன் இதுவரை வெளியாத கவிதைகளுடன் கவிதை பற்றி ஆத்மநாம் என்னும் பேரில் மீட்சி புத்தக வெளியீடாக வந்துள்ளது. அவசரநிலை காலத்தில் ஆத்மநாம் எழுதிய துணிச்சலான சமூக விமர்சன கட்டுரைகள் கொண்ட கவிதைகள் என தொகுதியில் இடம்பெறவில்லை. கலைப்பண்புகள் குன்றாமல் ரொமான்டிசத்தில் தான் சொல்ல வந்த கவிதை சொற்கள் இழந்து விடாமல் எழுதப்பட்ட அரசியல் கவிதைகள் இன்றைய தமிழ் கவிதைகளில் அவரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கின்றன. ஆத்மநாம் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, 2 கவிதைகளை தொடங்கியதோடு அவற்றிற்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். 1983 டிசம்பரில் அகால கவிதை மாத ஏடு என்பது ஆத்மநாம் வெளியிடப்பட்ட ஒன்று. ஆனால் இதன் பிறகு ஆத்மநாம் கவிதை கோட்பாடு பற்றி சொல்வது முக்கியம். கவிதையை நல்ல கவிதை கெட்ட கவிதை என்று பிரிக்க முடியாது. கவிதை கவிதை அல்லாது என்று மட்டும்தான் பிரித்தாள முடியும். கவிதை அல்லாதது அப்பட்டமாக தன்னை வெளிக்காட்டி கொண்டு விடுகிறது. நல்ல கவிதை உருவத்தை சார்ந்திருக்காமல் எழுத்து அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்றது. கவிதை நீளத்தை உருவத்தை கவிதைகளை தீர்மானிக்கின்றன. சொல்லப்பட்ட பொருளின் உறுதியோடு இருக்கின்றன. மேற்கூறிய காரணங்களால் ஒரு நல்ல கவிதையின் வெளிப்பாட்டிற்கு காரணம் அக்கவிதை தான். இது ஆத்மாவின் கவிதை படைப்பு, கவிதை கோட்பாடு. நாம் பேசும் சாதனங்கள் ஒன்றை கொண்டே தம் அனுபவ பிரபஞ்சத்தை அதில் ஆதிக்கம் செலுத்த விளையும் புற உலக காரணிகளையும் பிரபஞ்சத்தின் தன் வாழ்வு தன் கவிதை பற்றிய பிறனையும் ஒரு தத்துவ பின்பலத்தில் வெளிப்படுத்துவர். ஒரு தூசியின் ஒரு நொடி கொடிப்பங்கில் ஒரு சிற்றணிவாக நான் தோன்றினேன், நட்சத்திரங்கள் கண்கள் சிமிட்ட என்று காகிதத்தில் ஒரு கோடு கவிதை தொகுப்பில் ஆரம்ப கவிதையில் தன்னை வெளிப்படுத்தியவர் ஆத்மநாம். இதனைத் தொடர்ந்து வெற்றியும் தோல்வியும் தன்னை மீறிய ஒன்றில் வெளிப்பட்டு என்பதை விளக்கும் வகையில் தோற்றம் என் மனசே மானாக ஓடி பாய்கிறது என்று தொடங்கும் கவிதையில் சொல்கிறார். ஒரு விஞ்ஞானியாக, ஒரு தத்துவ ஞானியாக, ஒரு சிற்பியாக, ஒரு ஓவியனாக இவற்றில் நாம் யார் கண்டுபிடிப்பது கஷ்டம். ஏனெனில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளது. அதன் கண்டுபிடிக்கும் காலத்தில் கூட நாம் கண்டுபிடிக்க மாட்டோம். மீண்டும் எவ்வாறு இருக்க என கவிதையை முடிக்கிறார். ஏனெனில் நாம் முகமுடி அணிந்த முகமில்லா மனிதர்கள், நாகரிகம் என்னும் பெயரால் எல்லாத்தையும் அளித்தவர்கள், புத்திசாலித்தின் பெயரால் நம்மையே நாமே அடையாளம் கொண்டலாம். இதெல்லாம்
ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறார், என் கனவு உங்களுக்கு பிடிக்காதான், உங்களுக்கு மட்டும், எனக்கும் தான் என் கனவுகள் நம்முடன் பழகுகின்றன. இல்லை, நாம் கனவுகளுடன் பழகுகிறோம். நாம் எல்லோரும் கனவுலக வாசிகள். நாம் நாகரிக குகைவாசிகள். பேனா எலும்புடன் சுற்றி வரும் தற்கால மனிதர்கள். நம் புத்திசாலித்தனம் நிர்வாணமாய் நிற்போம் நீரலைகளின் கரையினிலே. பின்னப்பட்ட மனித வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி ஒரு சிறு வட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறான். இவற்றை வீழ்ச்சி நிலை என்று, சில எதிர்கால நிஜங்கள், சும்மாவுக்கு ஒரு கவிதை முதலான கவிதைகளில் தன் அடையாளம் குறித்த தேடலில் முழு மூச்சுடன் ஈடுபட்டுள்ளார். அவன் அறிந்த பிரபஞ்சம், அவன் வாழும் மன உலகம், இவையே தன் படைப்பின் களமாகும் பொழுது அவனது அனுபவம் படைப்பில் உத்தரம் கொள்கிறது. இதனையே நான் என்ன 100 நாட்கள் 100 பாம்புடனா, என் கால்கள், என் நடை, என் சதுரம், என் வாழ்வே ஒரு பாம்பு ஏணி என்னும் சதுரங்களாட்ட என கேள்வி கேட்கிறார். இதனைத் தொடர்ந்து இயக்கம் ஒன்று, சுதந்திரம் என பல கவிதைகளில் சொல்லியிருப்பதன் மூலம் ஒரு கேள்வி எழுப்பினார். மனிதன் உண்மையிலே சுதந்திரமானவனா? தன்னை மீறியும் வார்த்தைகளில் உருவம் கொண்டு விடுகிற கவிதைகளையே ஆத்மநாம் அப்சர்ட் பயம் என்கிறார். மறுபரிசீலனை, இழுப்பறை கொண்ட மேசை போன்ற கவிதைகள் எடுத்துக்காட்டு. பிரம்மராஜன் 1942 தனி மனித வாழ்வின் அபத்தத்தை மட்டுமின்றி சமூகத்தின் ஒட்டுமொத்த அபத்தை ஒரு தத்துவார்த்த நோக்கமாக தம்முடைய மித் ஆஃப் சிசிஃபஸ் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அல்ஃபர் காமியோ இத்தத்துவத்தை நோக்கி அப்சர்ட் தியேட்டர், அப்சர்ட் நாவல், அப்சர்ட் போயம் என இலக்கிய வடிவம் கொண்டது. ஆத்மநாமம் பல அப்சர்ட் போயம்ஸ் எழுதியுள்ளார். அவரே சொல்லுபோல ஒரு கொலாஜ் மாதிரி, வேரியஸ் கட்டிங்கை வைத்து பெயிண்டிங்கை பேஸ்ட் செய்கிற மாதிரி பெரும்பாலும் அரசியலை மனிதர்களின் நிகழ்ச்சி கருவியாக கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக அமைதி அமைதி என்னும் கவிதையின் இறுதி 4 வரிகள், தளபதி வந்தார், எங்கள் கோயில்களை சுரண்டவர், புதிய தலைவன் வேண்டும், கோபுரங்கள் எங்கு அமைதியாக. இதனைத் தொடர்ந்து மறுபரிசீலனை என்னும் கவிதையில், நான் எதனையும் மறுபரிசீலனைக்கு விட்டுவிடுகிறேன். நான் படித்த புத்தகங்கள் என்னை கேலி செய்கின்றன. நீ பழைய மனிதன்தான் என்கிறது ஒரு புத்தகம். நீ புதிய மனிதன்தான் என்று சோதித்து கொள்ளும் நிர்பந்தங்கள், துணிக்கயிற்றில் தொங்கும் குரல் வளைகள், தூங்குபவர்களையும் தூங்குபவர்கள் போல நடிப்பவர்களையும் எழுப்பும் வார்த்தை கூட்டங்கள். புறப்பட்டாகிவிட்டது கருப்பு படை. எந்த கட்சியிலும் சித்தாந்தங்களையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலோ தன் கவிதைகளில் எதிர்காலத்தில் ஒரு வெளிப்படுத்தி கொள்ளாதவர் ஆத்மநாம். அவருடைய எதிர்வினையெல்லாம் வாழ்வின் அபத்தத்தை எதிர்கொள்வதே. To say that life is absurd, one must be alive. இது காமோ சொன்னது. 34 வயதில் தன் வாழை அகாலமாக முடித்து கொண்ட கவிஞர் ஆத்மநாமின் கவிதைகளில் எனக்கு பிடித்த கவிதை பெயர் காகிதத்தில் ஒரு கோடு. மறைந்த ஆத்மநாமின் நினைவாக ஒரு கவிஞர் என்று சொல்வதற்கு இக்கவிதை ஒன்றே போதும் என்று கவிஞர் ஆத்மா பற்றி சொல்ல வேண்டும். குறுக்கும் நெடுக்கும் கோடுகள் ஒரு பெரிய கவிதை. அதை முழுசாக சொல்லலை, அதுக்கு முக்கியமான வரிகளை மட்டும் படிக்கிறேன். ஒவ்வொன்றாய் போடுகிறீர்கள், பின்னர் இன்னும் பெரிதாய் போடுகின்றீர்கள், அதுவும் மேற்படி மயக்க முடிவிருக்கிறவர்கள் அனைத்திற்கும் முடிவில் கோடுகள் இல்லாமல் போய்விடுமா? உங்கள் ஆரம்ப வெள்ளைத்தாளிலும், ஆனால் வெள்ளைத்தாளிலும் நமக்கு தெரியாமல் சில கவிதை கோடுகள். இது கவிக்கான விளக்கம். இந்த கவிதைக்கான விளக்கத்தை இங்கே சொல்ல தேவையில்லை. நாம் வாழும் காலத்தில் மிகப்பெரிய எதிர்வினை உளவியல் அறிஞரான P.F. ஸ்கின்னர், குழந்தையின் மனம் எழுதப்படாத ஸ்லேட், சைல்ட்ஸ் மைண்ட் இஸ் எ க்ளீன் ஸ்லேட் என்றார். இவரின் இம்முடிவு ஆத்மநாமின் காயத்தில் ஒரு கோடியின் கவிதையில் ஒரு வகையில் விரிவாக்கம் கொண்டது எனலாம். மேலும் ஆத்மநாம் கவிதையின் பாடுபொருளாக உளவியல் கணிப்புகளை 1971ஆம் ஆண்டில் வெளிவந்துள்ள பியாண்ட் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி என்னும் அவரின் உளவியல் பகுப்பாய்வு நூலின் துணை கொண்டு புரிந்து கொள்ளலாம். காலத்தின் அங்கீகாரத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கும் அளவுக்கு சம்பத்தின் படைப்புகள் வெளிவந்தவை ஒரு சிலவை. அவற்றுள்ளும் முதலாக புத்தக வடிவில் வெளிவந்திருப்ப இடைவெளி என்னும் நாவலே. இது முதலில் உபதியின் தெரிகள் என்னும் காலாண்டு சிற்றேட்டில் வெளியானது. இது தமிழர்களுக்கு புத்தக வடிவில் கிடைக்கப்படும் ஒரே ஒரு நாவல் இதுதான். இது தவிர முடிவுகள், சாமியார் ஜூவுக்கு போகிறார் இன்னும் குறுநாவல் முறையை 1969, 71ஆம் ஆண்டு கணையாளி இதழ்களில் வெளிவந்தன. இவ்விரண்டு குறுநாவலும் சாமியார் ஜூவுக்கு போகிறார். இப்பொழுது இவ்விரண்டு குறுநாளின் கணையாளி சிறுகதைகள் முதல் தொகுதியில் வந்து பின்னால் இடைக்கோடுகள் என்னும் சிறுகதைகளாக வெளிவந்தன.
1975 ஜனவரி மே மாதம் பிரஜைகளை பற்றி போய் காணலாம். 1985ஆம் ஆண்டு மார்ச் கனாலி இலக்கிய திட்டத்தில் தேர்வு பெற்ற குறுநாவல் பணம் பத்தும் செய்யும் வெளிவந்தது. சம்பத்தும் ஐராவதம் அடைந்து சம்பத்தின் புது கவிதைகள் 5 விழா கவிதை ஏட்டுகள் வெளிவந்தது. 1976ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிரஜைகளில் மூளை சம்பந்தமான விஷயங்கள் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்றும் எழுதியுள்ளார். இவ்விழை பிரசுர வடிவில் எனக்கு படிக்க கிடைத்த சம்பத்தின் படைப்புகள். அதற்கு முன்னால் அவர் வாழ்க்கை பற்றிய குறிப்பிலிருந்து சம்பத் நாராயணன் எனப்படும் சம்பத் 1941ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி திருச்சியில் பிறந்தவர். வளர்ந்தது படித்தது எல்லாம் டெல்லியில். பதவி ஓய்வு பெற்று தந்தை தாயகம் திரும்பிய போது சம்பத் தன் குடும்பத்தோடு சென்னை வந்தார். தன் உறவு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு 3 குழந்தைகள். MA பொருளாதாரம் படித்திருந்த சம்பத் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் பணியாற்றினார். கடைசியாக சில ஆண்டுகள் வேலை ஏதும் பார்க்காமல் இருந்தார். தன் திறமைகளில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த இவர் திறமைக்குரிய கவனிப்பும் வசதியும் தனக்கு கிடைக்கல என்று ஏக்கம் கொண்டிருந்தார். சற்று எதிர்பாராதே மூளை இரத்த நாளச் சேதத்துக்கு ஆளாகி 26ஆம் தேதி 1984 ஜூன் மாதம் சம்பத் காலமானார். வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை, கவனிப்பு கிடைக்கவில்லை என்று சம்பத் கொண்டிருந்த ஏக்கம் அவன் மறைவின் போது உண்மையே ஆகிவிட்டது. அவர் மறைவு குறித்து தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் சாதிரியமாக இருட்டடிப்பு செய்தன. ஐராவதம் சம்பத் உதிர்ந்த நட்சத்திரம் என்று கட்டிலிருந்து எடுத்த குறிப்பு இது. சம்பத்தின் தேடல் எப்பொழுது பிரபஞ்சத்தின் உண்மையை புரிந்து கொள்ளுதலை ஒட்டியது. பிரபஞ்ச இயக்கத்தின் கூறே மனிதனின் தோற்றமும் மறைவும். மொழி சார்ந்த இயக்கம் பெறும் நான் யார், எனக்கும் இப்பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு என்பன போன்ற கேள்விகளுக்கான விடைதலுக்கான பயணமே வாழ்க்கை. அதன் மூலம் கிடைக்கும் தரிசனமே இருத்தலும் இல்லாமைக்கான புரிதலுக்கு இட்டுச் செல்கிறது. பீயிங் அண்ட் நத்திங்னஸ். மனித வாழ்விற்கும் இறப்பு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது. உலக படைப்பாளிகள் அனைவரும் மரண வாழ்க்கையை பற்றிய தேடலுக்கான தங்கள் கலையுலக எழுத்து படைப்புகளை உருவாக்கியுள்ளனர். மரணம் பற்றிய ரீதியில் மருத்துவ ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட அணுகுமுறைகள், கிளினிக்கல் அப்ரோச் பலவற்றின் முடிவுகளுக்கும் நமக்கு மரணம் பற்றிய அகவய பார்வைகளை கொடுத்துள்ளன. ஆன் டெத் அண்ட் டையிங் என்னும் நூலில் எலிசபெத் குஃபைரின் ராஸ் என்பவர் வெளிப்படுத்தியுள்ள முடிவுகளும், ஹீரோஷிமா அணுகுண்டுக்கு தப்பி பிழைத்தவர்களின் அனுபவங்களை ஒட்டி லிவிங் அண்ட் டையிங் என்ற நூலில் ராபர்ட் ஜே லிப்டன் சொல்லியுள்ள கருத்துக்களும் நம்மை வாழ்வின் கடுமையிலிருந்து தப்பி பிழைக்க வழியை காட்டியோடு மரணத்தை எதிர்கொள்வதற்கான தயார்நிலைக்கு இட்டுச் செல்கின்றன. மரணம் பற்றிய ஒற்றுமொத்த சிந்தனைகளின் தொகுப்பாக மேலும் முடிவுகளை நம் முன்வைத்துள்ளார் லாரன்ஸ் எல் லாங்கர் என்னும் இவருடைய நூலான டெத் இன் மாடர்ன் லிட்ரேச்சரில். எவ்வளவுதான் மரணம் பற்றி பல்வேறு சிந்தனைகளை விளக்கம் புரிந்து கொண்டாலும் மரணம் இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. மரணம் பற்றிய பயம் மனிதனை மேலும் மேலும் வாழ வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும் என தீவிரத்துக்கு இட்டுச் செல்லும். மரணத்தை வெல்வது, மரணத்தின் பின் மனித நிலையை உணர்வது, இல்லாமையும் மரணமும், நத்திங்னஸ் அண்ட் டெத் என்ற புரிதலை மரணம் பற்றிய சிந்தனைக்கு விடையளிக்கிறது. அந்த விடையே மனிதனை லிவிங் அண்ட் கிரேஸ்ஃபுல்லி ஆக தன் வாழ்வின் பயணத்தை மேற்கொள்ளச் செய்கிறது. புத்தரின் நிர்வாண நிலையை உணர்த்துவதும் இதை தான். மரணம் என்ற பருப்பொருளானது ஒன்றல்ல, நுண்பொருளானது. அது எப்போதும் தானே உணரும் தன்மை. புத்தரின் நிர்வாண குலம் ஒரு புறடலமே. மனிதன் தன்னுடைய புறடலங்களை நாமம், ரூபம், மொழி, இனம், நாடு எல்லாவற்றையும் இழந்து அம்மனமான நிலையில் வாழ்வின் வெறுமையை, எம்டினஸ் ஆஃப் லைஃப் உணர்த்துவது. இப்பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு மனிதன் மேற்கொள்ளும் மனித வாழ்வின் முதல் படியே மரணம். 2 காலகட்ட புள்ளிகளுக்கிடையே வாழ்ந்து மரணித்த மனிதனின் ஜீவிய பயணத்துக்கு தொடக்கமே மரணம். பாலில் நடனமாடும் சிவனின் ஊர்த்துவ தாண்டம், டான்ஸ் ஆஃப் சிவா உணர்த்துவதும் இதுவே. பலர் செல்ல தான் செல்லா காடு என்று புறநாற்று பாடல் உணர்த்துவதும், சாங்கிய யோகம் பேசுவதும், நசிகதினின் கதை கூறுவதும், டாஸ்டாவ்ஸ்கியின் படைப்புகள் சொல்வன எல்லாமே மரணத்தை ஒட்டிய அனுபவ வெளிப்பாடுகளே. வாழ்வின் தளத்தை முடிவலையை தேடும் முழுமையற்ற புள்ளி மனிதனை. சம்பத்து இதற்கு விதிவிலக்கல்ல. இவ்வாறான எண்ண ஓட்டங்களை தம் படைப்புகள் மூலம் வெளிப்படுத்திய சம்பத். அவர் படைப்புகள் எங்கும் நான் காண்பது சாவு, அதற்கு மறுதலையான வாழ்வு. வாழ்வின் வில் டு லிவ், வில் டு பவர். இவளின் ஒட்டுமொத்த வெளிப்பாடுகளை சம்பத்தின் பெயர் சொல்வதற்கு அவர் எழுதியவர்கள் குறைவே எனிலும் 3 படைப்புகளே போதும்.
சிறுகதை ஆசிரியராக, குறுநாவலாசிரியராக, நாவலாசிரியராக. ஒன்று பிரஜையில் விளைந்த இடைவெளி என்ற சிறுகதை, 2 சாமியார் ஜூவுக்கு போகிறார், 3 தெரிகள் காலாண்டிதழில் வெளியான இடைவெளி என்ற நாவல். இதனால் இவர் எழுதியவை அனைத்தும் எடுத்துச் செல்லும் அளவுக்கு தரம் வாய்ந்தனல்ல என்பது பொருளன்று. சம்பத்தின் மேலே சொல்ல 3 படைப்புகள் ஒரு வகையில் ஆட்டோபயோகிராஃபியை டச் கொண்டவை, ஆன்டி சோஷியல் மரபைச் சேர்ந்தவை. டெத் இஸ் எ ஓர் என ஹெமிங்வே சொன்ன படைப்பின் கருத்தோட்டமே சம்பத்தின் படைப்புகளில் வெளிப்பாடுகள் கொண்டுள்ளன. இதற்கு மேலாக ஆண் பெண் உறவு, கணவன் மனைவி என மனிதனையும் மேற்கொள்ளும் உறவு அவனை வில் டு லவ் நிலைக்கு கொண்டு செல்கிறது. இது ஒரு வகையில் வில் டு டெத் என்பதோடு தொடர்புடையது. பாலியல் உறவில் ஆழ்ந்துவிடும் ஒரு வெறி ஆண் பெண் உறவின் உறவுகளின் ஆகசத்தனை இழந்துவிடும் வாய்ப்பின் உச்சகட்டத்தை சம்பத்தின் எழுத்துக்களில் காணலாம். இன்று உலகெங்கிலும் போர்கள், கொலைகள், வதை முகாம்கள், அவற்றின் விஷவாயுவினால் மனிதர்கள் கொல்லப்படுதல், விலங்குகளை கொன்று அவற்றை கொண்டு வந்த மனிதர்களுக்கு உணவாக கொடுக்கும் கசாப் கடை தொழில், இவையெல்லாம் எரிக் ஃப்ரோமின் த அனட்டாமி ஆஃப் ஹியூமன் டெஸ்ட்ரக்டிவ்னஸ் என்ற நூலில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. நல்வாழ்வு மனித சமூகம், த சேன் சொசைட்டி, சம்பத்தின் தேடலின் வெளியீடாக இடைவெளி என்னும் நாவல் உருக்கொண்டு இங்குதான். இங்கு திணறினை வாட்டி எடுக்கும் ஆண்பன் உறவு, சாவு, வாழ்வு, பிரபஞ்சம், காதல் என்னும் சிந்தனை ஓட்டத்தை காணலாம். திணறினை அலுவலக வாழ்க்கை, அவன் குடும்ப வாழ்க்கை, இவான்ஸ் என்னும் டச்சுக்காரனின் தொடர்பு, மரணப்படுக்கையில் உள்ள பெரியப்பவன் மரணத்தை நேருக்கு சந்தித்ததின் பாதிப்பு, இவையாவே நாவலின் யதார்த்த தளத்தில் சொல்லப்பட்டுள்ளன. இடையிடையே சாவு பற்றிய சிந்தனைகள் கனவுக்கும் யதார்த்தத்துக்குமான இடைப்பட்ட நிலையில் சொல்லப்பட்டுள்ளன. நாவலின் இறுதியில் தினகரன் வாழ்வு என்பதை பற்றிய கணிப்பு இதுதான். எந்த ஒரு பொருளும் திடப்பொருள் இருந்தாலும் அது உயிர்மயம்தான். இப்படி பார்க்கும்போதில் அதில் நம்முடைய ஆராய்ச்சிக்கு முன்னமே இடைவெளி இருந்தால் அதை நான் உயிருக்கு அனுசரண இடைவெளி என்கிறேன். ஆனால் அதை சாவாக பரிணமிக்கும் போது வாழ்வுக்கு அனுசரண இடைவெளி இருந்து முரண்படுகிறது. சாவு என்பதே முரண்பாடுடைய இடைவெளியை, சாவு மெல்ல முடியாதது, ஏனெனில் உருவம் என்று வந்த பின் முரண்பட்ட இடைவெளி என அது புகுவதால் இடைவெளியை கையில் பிடிக்க முடியாது என்பதால் வெல்லப்படாத ஒன்று. இதனிலிருந்து வாழ்வும் உயிரும் தோற்று கொண்டு விட்ட எல்லா நிலைகளிலும் வாழ்வின் அகோர வீரியம் தெரிகிறது. இருந்தும் காலத்தில் முரண்பாடுடைய இடைவெளியாகத்தான் சாவு தன்னை நிர்ணயித்துக் கொள்கிறது. இடைவெளியே சாவே, யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது என்று தானே வெற்றி எல்லை தெரியாது ஓடி காண்பித்தாய். இப்போது நான் உன்னை கண்டுகொண்டு விட்டாலும் உனக்குத்தான் வெற்றி, நான் வணங்குகிறேன் உன்னை என்று சொல்கிறார். இதைத்தான் சாங்கியோகத்தில் ஈடுபாடு கொண்ட சம்பத்தும் மூளை சம்பந்தமான விஷயங்களின் கட்டிலையும் சொல்கிறார். மனித மனத்தின் மகத்துவம் என்னவென்றால் எல்லா நிலைகளையும் தாண்டி இது மனித இனத்தையே எங்கு எட்டோ செல்லு உறுதி கொண்டுள்ளது என்பதுதான். சரித்திரம் என்ற மனோபாவத்தில் இது நான் வாழ்வு என்பது கடுகினும் சிறிதெனினும் அதனுடைய மகத்துவமே இதில் அது அடங்கியுள்ளது என்று நான் காண்கிறேன். அதாவது தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக எங்கோ ஒரு அளப்பாதி பழியில் ரொம்பவும் ரகசியமாக, ஆனால் அசைக்க முடியாத திண்ணத்துடன் இந்த இனமே ஏதோ ஒரு விமர்சனத்தை நாடுகிறது என்று நான் கருதுகிறேன். ஆனால் உன்னிடமிருந்து 2 விஷயங்களை எதிர்பார்க்கிறேன். நீ செய்வதற்கு நீயே பொறுப்பு என்பதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். 2வது, விமர்சனம் ஒன்று இருக்கிறது என்பதை நீயே நம்ப வேண்டும். முடிவாக நாம் வாழும் இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட போராட்டங்களை, மனித வெளிப்பாடுகளை எவ்வளவுதான் உயிரியல் வல்லுநர்கள், உளவியல் வல்லுநர்கள், தத்துவாதிகள் விளக்கம் பெறப்பட்டாலும் அதனை ஜெகப்பிரியன் என போற்றப்படும் ஷேக்ஸ்பியரை உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லோரும் வந்து போகும் நடிகர்களே. இப்பிரபஞ்ச உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதன் முன்னும் முன்வைக்கப்படும் ஒரு கேள்வி, டு பி ஆர் நாட் டு பி என்பது இதுவே மனிதகுல வாழ்வில் என்று விடை காண முடியாத ஒரு கேள்வி. நன்றி, வணக்கம்.